ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது குரூப் ஹோமோமார்ஃபிசம் ஆர் ஹோமோமார்ஃபிசம்னா என்னென்னு பார்க்க போகிறோம். குரூப் ஹோமோமார்ஃபிசம்ன்றது இட் இஸ் அ ஃபங்க்ஷன் பிட்வீன் டூ குரூப்ஸ். ரெண்டு குரூப்ஸ்க்கு இடையில் இருக்கிற ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணலான்னா, F is a mapping from G to G dash, a mapping such that f of x dot y is equal to f of x dot f of y. இது கிட்டத்தட்ட நம்ம எப்படி பாத் ஹோமோடோப்பியை ப்ராடக்ட் பண்ணுறோமோ அதே மெத்தட் தான் இங்கேயும் யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே f of x dot y is equal to f of x dot f of y. அந்த மாதிரி நம்ம குரூப் ஹோமோமார்ஃபிசமில் வந்து ஃபங்க்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அதோட இமேஜஸ் இந்த மாதிரி நம்ம ப்ராடக்ட் பண்ணி எழுதலாம்னு சொல்கிறோம். ஃபார் ஆல் x and y belongs to G. It automatically satisfies that f of E is equal to E dash. E and E dash என்றது identities of the group G and G dash respectively, and f of x inverse is equal to f of x the whole inverse. ஸோ இதுவும் வந்து இந்த இன்வர்ஸும் வந்து இன்வர்ஸ் ஐடென்டிட்டி. ஸோ இந்த இன்வர்ஸ் ஐடென்டிட்டி அப்புறமா ப்ராடக்ட் இது எல்லாத்தையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணி அது ஹோமோமார்ஃபிசமாகவும் இருந்துச்சு அப்படின்னா அந்த குரூப்பு தான் நம்ம வந்து ஹோமோமார்ஃபிசம் குரூப் அப்படின்னு சொல்கிறோம். ஹோமோமார்ஃபிசம் குரூப்புன்றது குரூப்னால் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அடிட்டிவ், ஐடென்டிட்டி, இன்வர்ஸு, அதுக்கப்புறமா அசோசியேட்டிவ் அப்படின்னு 4 வகையான கேட்டகரியும் நம்மளுக்கு ப்ரூவ் பண்ணி அது வெல் டிஃபைன்டாகவும் இருந்துச்சுன்னா அந்த ஹோமோமார்ஃபிசத்தை தான் நம்ம வந்து குரூப்புன்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து குரூப்போடைய கண்டிஷன்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணி ஹோமோமார்ஃபிசமாகவும் இருந்துச்சுன்னா நம்ம குரூப் ஹோமோமார்ஃபிசம்னு சொல்லுவோம். இந்த ஃபங்க்ஷனை குரூப் ஹோமோமார்ஃபிசம்னு சொல்லுவோம். இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் 2 elements in the domain group. Then applying the map gives the exact and same result as the mapping the elements individually, then combining them into a target group. இதில் இருக்கிற ஈன்றது ஐடென்டிட்டி எலிமெண்ட், இன்வர்ஸுங்கிறது எஃப் ஆஃப் எக்ஸ் இன்வர்ஸுங்கிறது இன்வர்ஸ் எலிமெண்ட். ஸோ இதை வச்சு இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டியும் ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டியும் ப்ரூவ் ஆகுதுன்னு நம்ம சொல்கிறோம். இங்கே ஒரு கர்னல் ஆஃப் எஃப் அப்படின்னு சொல்லணுன்னா எஃப் இன்வர்ஸ் ஆஃப் இ டேஷ் இஸ் த இ டேஷ்னு ஒரு சப்குரூப் ஜிக்கு இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த கர்னல் ஆஃப் அ குரூப்னு நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனில் இட் கன்சிஸ்ட் ஆஃப் ஆல் எலிமெண்ட்ஸ் இன் த ஸ்டார்டிங் குரூப் then get mapped directly into a element E dash to the target group G dash. இப்போ கர்னல் ஆஃப் எஃப்ன்றது எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இ டேஷ்ன்ற அந்த ஒரு எலிமெண்ட் தான். கர்னல் ஆஃப் எஃப்ன்றது எஃப்ன்ற வேல்யூவை கொடுக்கும் ஜியிலேருந்து எடுத்து சச் தட் எஃப் ஆஃப் எஃப் இஸ் ஈக்குவல் டு இ டேஷ்ன்ற கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணி ஒரு கர்னல் ஆஃப் எஃப்ன்றது ஒரு சப்குரூப்பு. இட் இஸ் ஆல்வேஸ் a நார்மல் சப்குரூப். இன்ஜெக்டிவிட்டி டெஸ்ட் பண்ணும்போது ஹோமோமார்ஃபிசம் இஸ் 1:1 if it is one and only if it is kernel then it is trivial. ஒரு செட்டு வந்து 1:1 இருந்துச்சு அப்படின்னா ஹோமோமார்ஃபிசம் ஃபங்க்ஷன் வந்து 1:1 இருந்துச்சு அப்படின்னா அதில் ஒரே ஒரு எலிமெண்ட் மட்டும் தான் இருக்கும். அந்த ஒரு எலிமெண்ட் இந்த கர்னல் எலிமெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ கர்னல்ன்றது ஒரு ஜிலேருந்து எடுத்துக்கிற ஹோமோமார்ஃபிசம்லேருந்து எடுத்துக்கிற ஒரு சப் குரூப். இதில் ஒரே ஒரு எலிமெண்ட்டு தான் இருக்கும். இந்த ஒரு எலிமெண்ட்டை தான் நம்ம கர்னல் ஆஃப் எஃப்னு சொல்கிறோம். இந்த எலிமெண்ட்டு எஃப்ன்ற இதுக்கு வந்து இன்வர்ஸ் எடுத்தோன்னா அந்த எலிமெண்ட்டு தான் வரும் நம்மளுக்கு திருப்பியும். ஸோ கர்னல் ஆஃப் எஃப் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இ டேஷ் வேர் எக்ஸ் இஸ் த எக்ஸ் பிலாங்ஸ் டு ஜி. ஸோ கர்னல் ஆஃப் எஃப்ன்றது ஒரே ஒரு எலிமெண்ட்டை கொண்ட ஒரு ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு ஹோமோமார்ஃபிசமில் மோனோமார்ஃபிசம், எபிமார்ஃபிசம் அண்ட் ஐசோமார்ஃபிசம் பற்றி பார்க்கலாம். மோனோமார்ஃபிசம்ன்றது இன்ஜெக்டிவ் குரூப்பாக இருக்கணும். அதாவது கர்னல் ஆஃப் எஃப் கன்சிஸ்ட் இ அலோன், ஒரே ஒரு எலிமெண்ட்டை மட்டும் வச்சுருக்கிற ஒரு குரூப்பாக இருக்கணும். இன்ஜெக்டிவ் அப்படின்னா 1:1 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். அந்த மாதிரி ஹோமோமார்ஃபிசத்தை தான் நம்ம வந்து மோனோமார்ஃபிசம்னு சொல்கிறோம். எந்த ஒரு ஹோமோமார்ஃபிசம்
1-to-1 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அந்த ஹோமோமார்ஃபிசம் தான் நம்ம மோனோமார்ஃபிசம் சொல்கிறோம். எந்த ஒரு ஹோமோமார்ஃபிசம் சர்ஜெக்டிவ் கண்டிஷன் அதாவது 1-to-1 அண்ட் சர்ஜெக்டிவ் கண்டிஷன் அதாவது ஆன் டு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ, ஹோமோமார்ஃபிக்காகவும் இருந்து ஆன் டுவாகவும் இருந்துச்சுன்னா அந்த ஒரு ஹோமோமார்ஃபிசம் வந்து நம்ம எபிமார்ஃபிசம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஃபங்க்ஷனை நம்ம எபிமார்ஃபிசம்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஹோமோமார்ஃபிசமாகவும் இருந்து பைஜெக்டிவாகவும் இருந்துச்சுன்னா அந்த ஃபங்க்ஷனை வந்து நாம் ஐசோமார்ஃபிசம்னு சொல்லுவோம். இந்த மாதிரி தான் நம்ம ஐசோமார்ஃபிசம், எபிமார்ஃபிசம், ஹோமோமார்ஃபிசம், மோனோமார்ஃபிசம் எல்லாமே டிஃபைன் பண்ணுறோம். மோனோமார்ஃபிசம் இஸ் த கர்னல் f of f is equal to E. It is injective, that is 1-to-1. Epimorphism is a function image of G dash, that is surjective and which is on to. Isomorphism is injective plus surjective, that is bijective, which is 1-to-1 and on to function. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் மோனோமார்ஃபிசம், எபிமார்ஃபிசம் அண்ட் ஐசோமார்ஃபிசம் சொல்கிறோம்.